ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலசேகர். இன்றைக்கி நம்ம டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோனாக்கா, இது ஒரு சிலருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாததாக இருக்கும். ஸோ அது என்னன்னாக்கா, வாட்ஸ்ஆப்பில் வெப் எப்படி யூஸ் பண்ணுறது, வெப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல வாட்ஸ்அப் வெப்னா என்னன்னாக்கா, அந்த வாட்ஸ்அப் வெப்ன்றது நீங்கள் இப்போ ஆண்ட்ராய்டில் iOSல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. ஆஸ் யூஷுவல் அதே அக்கௌண்ட்டை நம்ம சிஸ்டம்லேயோ இல்லை லேப்லேயோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. முதல்ல வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிருங்க. வாட்ஸ்அப்பு போயிட்டு முன்னாடி மேலே ரைட் சைட் கார்னரில் மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே இந்த தேர்ட் ஆப்ஷனாக வாட்ஸ்அப் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் ஒன்று வரும். இந்த ஸ்கேனர் சிஸ்டமில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஸ்கேன் பண்ணோன்னாக்கா நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட், வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படி சிஸ்டமில் விசிபிள் ஆகும். நம்ம அது மூலிமா சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் அது எப்படி யூஸ் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் கேமராவுக்கு போயிடுறேன். இப்போ வீடியோ ரெக்கார்டட் ஆன் பண்ணிட்டேன். இது என்னோடய லேப்டாப். இந்த வெப்பில் www.whatsapp.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விசிபிள் ஒன்று வரும். அதில் பாருங்கள், வாட்ஸ்அப் வெப்னு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று விசிபிள் ஆகும். உங்கள் ரைட் சைடில் ஒன்று ப்ரௌசர் இருப்பாங்க. இதுதான் கோடு. இதை நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். வாங்க ஸ்கேன் பண்ணலாம் இப்போ எப்படின்ட்டு. QR கோடு ஸ்கேன் பண்ண உடனே வந்துச்சு பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இது. என்னோடய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படியே உங்களுக்கு விசிபிளாக இங்கே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இந்த வாட்ஸ்அப் வெப்பை நம்ம யூஸ் பண்ணுறது. ஐ ஹோப் யூ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கார் அப்டேட் இதிலே கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு கிடைக்கிற டைமில் நான் வீடியோ பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது சர்க்காரில் என்ன நமக்கு விஷயம் வந்திருக்குன்னா, சர்க்கார் படத்தில் போட்டு இருந்தாங்களே தடை இல்லை கதை எந்துன்னு ஒருத்தர் இருந்தார்ல, வருண் ராஜேந்திரன். அவர் கேஸை வாபஸ் பெற்றுக்கொண்டார். அவர் நியூஸ் பேட்டியில் நல்லா பெருந்தன்மையாக சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம சர்க்கார் செங்கோல் கதையை நான் பரிசளிக்கிறேன், ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் முருகதாஸ் அவர்களுக்கும் விஜய் ஃபேமிலி அவர்களுக்கும் பரிசளிக்கிறேன் என்று ஒரு அறிக்கை விட்டார். ஸோ பாக்கியராஜ் சார் அவர்களும் நியூஸ் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி என் பையனே என்னை போட்டு சத்தாய்க்கிறான், ட்விட்டர்லலாம் நம்ம தளபதி ரசிகர்கள் போட்டு கலாய்ச்சி விட்டாங்க வளர்த்துறது. ஸோ தென் இதுதான் நான் டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது தளபதி ரசிகர்கள் இருக்கிற ஒரு குரூப்பில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டிஷர்ட் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலான்ட்டு. ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இனி எந்த பிரச்சனையும் வராது நான் நம்புகிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ காய்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்.